ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தள்ளி தாட்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் லாக்டவுன் சமயத்தில் எங்கள் பொண்ணுக்கு செலிப்ரேட் பண்ண பர்த்டே கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணின்னு தாங்க பார்க்க போகிறோம். நான் செஞ்ச இந்த கேக் ஒரு தீம் பேஸ்டு கேக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபாண்டன்ட்டுங்கிறது ஐசிங் சுகரையும் மார்ஷ்மெலோவையும் சேர்த்து செய்கிற ஒரு க்ரீம் தாங்க. இந்த க்ரீம் வந்து பிளேடாக அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நம்ம என்ன ஷேப் வேணாலும் செய்கிறதுக்கு சூப்பராக வருங்க. நான் இந்த ஃபாண்டன்ட் செய்ய 400 கிராம் மார்ஷ்மெலோ, 800 கிராம் ஐசிங் சுகர் எடுத்துக்கிட்டேன். இந்த மார்ஷ்மெலோவை ஒரு பவுலில் கொட்டி ஒரு 2 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த 2 நிமிஷங்கிறது நம்ம கண்டினியூஸாக வைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸு எடுத்து கிளறி விட்டு வைக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்ச மாதிரி போயிடும். இந்த மார்ஷ்மெலோவை மைக்ரோவேவ் ஓவன் இல்லைனாலும் நாம் டபுள் பாயில் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயில் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. கீழே ஹாட் வாட்டரை வச்சு கொதிக்க விட்டுட்டு அதில் நம்ம டைரெக்டாக போடாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க பவுலை இதில் ஹாட் வாட்டர் மேலே வைக்கும் பொழுது ஈஸியாக மெல்ட் ஆகி வந்துடும். மார்ஷ்மெலோ மெல்ட் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க 800 கிராம் ஐசிங் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் பிசைஞ்சு விட வேண்டியதாங்க. இது நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்தோன்னே இது மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெடியான ஃபாண்டன்ட்டில் நம்ம தீமுக்கு தேவையான கலரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பாண்டா தீம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த பாண்டா தீமுக்கு எனக்கு தேவையான கலர் பிளாக் யூஸ் ஆகும், க்ரீன் யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு சில ஃப்ளவர் செய்கிறதுக்காக நான் பிங்க்கும் எல்லோவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால இந்த கலரை நம்ம ஐசிங் கலர் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். அதை வாங்கி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஃபாண்டன்ட்டில் கலந்து வச்சுக்கணும். இந்த ஐசிங் கலர் ஜெல் எல்லா கலர்லேயுமே கிடைக்கும். ரெடி பண்ண ஃபாண்டன்ட்டை 24 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணுங்க. அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும், கலரும் கரெக்டான கலர் வரும். நான் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணி 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நம்ம ஃபாண்டன்ட்டில் கலரை மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஃபுட் சேஃப் க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கலர் நம்ம கையிலையும் ஒட்டாது. இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க கலர் அந்த ஃபாண்டன்ட்டில் பட்டு கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஆகாது. இது வரைக்கும் நம்ம கேக்கோட ஃபாண்டன்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இனி அந்த கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போது வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தாங்க செய்ய போகிறேன். நான் ஃபஸ்ட்டு மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை தனியாக சலிச்சு வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்துக்கிட்ட 1 கப்பு பட்டர், 1.5 கப்பு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததும் நாம் எடுத்து வச்சுக்கிட்ட முட்டையை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மாவு இருக்குது பாருங்கள், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாம் கலந்த மாவையும் பட்டர் மில்க் இது ரெண்டையும் கொஞ்சமாக கலந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வர வரையிலும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்லையே ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். கலந்து வச்சுருக்க மாவை ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேனில் ஊற்றி ஓவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதாங்க. எனக்கு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் பேக்கிங் ஆகுறதுக்கு 30 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சுங்க. கேக் அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நான் 2 லேயராக வச்சு டெக்கரேஷன் பண்ண போகிறேன். கேக் மேலே ஃபாண்டன் க்ரீமை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக விப்புடு க்ரீம் தடவிக்கணும். அதுதான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபாண்டன் க்ரீமை நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எந்த ஷேப்க்கு வேணுமோ அதை தேய்ச்சி இது மேலே அப்ளை பண்ணிட வேண்டியதாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டை எடுத்துக்கிட்டு நல்லா ரோல் பண்ணி இந்த பேஸுக்கு ஒரு கவர் மாதிரி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பாண்டா ஷேப்பு, பேம்பு ஸ்டிக்கு, நேம் போர்டு எல்லாமே இந்த ஃபாண்டன்ட்லேயே நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க.
இதுதான் நான் ஃபைனலாக செஞ்ச கேக் டிசைனுங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சிருந்த ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கு, அப்புறம் கொஞ்சம் பலூன் வாங்கியிருந்தோம். வேறு எதுவும் டெக்கரேஷனுக்கு ரொம்ப வாங்கலை. அந்த பலூனை மட்டும் வச்சு இந்த கேக் வச்சு அப்புறம் நான் கப் கேக் செஞ்சுருந்தேன். அதையும் ஒயிட் கலர் விப்டு க்ரீமு, பிளாக் கலர் ஃபாண்டன்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி, இதுதாங்க எங்களோட பர்த்டே டெக்கரேஷன். இது வரைக்கும் நாங்கள் பர்த்டேக்கு கேக் வெளியில் தாங்க வாங்கியிருக்கோம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிற வாசி நம்மளே செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற வாசி இது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம செய்கிறதும் ஜாலியாக தாங்க இருக்குது. நம்ம செஞ்ச கேக் அப்படின்னு சொல்லும் போதே அந்த ஃபீலே சூப்பராக இருக்குங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.